போஷிப்பார், திருப்தி ஆக்குவார். அந்த திருப்தியாய் போஷிக்கிற கர்த்தர் நம்ம ஏன் நடத்தக்கூடாது? ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவை போஷிக்கிற கர்த்தர், திருப்தியாக்குற கர்த்தர் ஏன் நம்மை திருப்தியாக்க முடியாது? அதை திடன் கொள்வோம், தைரியம் கொள்வோம். அவர் ஆண்டவர் கருவை, ஒரு செல் இருக்கிற கருவை அவர் போஷிக்க முடியுமே, ஆனால் நம்மை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அன்புள்ள கர்த்தர் தகப்பன் நமக்கு இருக்கிறார். சோ எப்படியா திருப்தியாக்குறான்? நீடித்த நாட்களால், நீடித்த ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, நீடித்த நாட்களால். எவ்வளவு நாள் நம்மை போஷிப்பார்? anybody can say? எவ்வளவு நாள் உயிரோடு இருப்போம்? யாராவது ஒருத்தர், யாராவது எத்தனை நாள் உயிரோடு இருப்போம்? வெரி praise God. Hallelujah. நித்திய காலமா? சாவே இல்லை இல்லையா? சாவே இல்லை, நித்திய காலமாய் அவன் திருப்தியாக்குகிறான். Nobody can satisfy like this. இதுபோல யாரும் நம்மை திருப்தியாக்க முடியாது. நித்திய காலமாய் நம்ம என்ன செய்யறார்? திருப்தியா, நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குற மட்டுமல்ல, அவருடைய ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிறார். ரட்சிப்பானது எல்லாமே இருக்கு. செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி, ஆரோக்கியம், ப்ரொடெக்ஷன், விடுதலை, எல்லாமே இருக்கு. விடுதலை கொடுக்க வேண்டிய நேரத்தில் விடுதலை கொடுத்து, பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாப்பு கொடுத்து, போஷிக்க வேண்டிய இடத்துல போஷித்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, எல்லா விதத்திலும் நம்மை நடத்துகிறார், திருப்தியாக நடத்துகிறார். எத்தனை காலம்? நித்தியமாய். ஹல்லேலூயா. நித்தியமாக. அது வர வர அந்த திருப்தி என்னாகும்? நடுப்பகல் வரைக்கும் சூரியனுடைய ஒளி பிரகாசத்தை போல அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த திருப்தி அதிகரித்துக் கொண்டே இருக்கும். நடுப்பகல் வரைக்கும் சூரியனுடைய வெளிச்சம் போல. சோ இப்படி நம்மை போஷிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்க, இந்த ஆண்டவரை தவிர்த்து திருப்திப்படுத்தாத பொருட்களை நம்முடைய பிரயாசத்தையும் என்ன செய்கிறோம்? செலவிடுகிறோம் இல்லையா? 55:2 பார்க்கும்போது அப்படிதான் ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் அப்பமல்லாததற்காய் பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசத்தை ஏன் செலவழிக்கிறீர்கள்? அப்போ மனிதர்கள் கடவுளற்று வாழ்கிற மனிதர்களுக்கு என்னதான் இருந்தாலும் என்ன இருக்காது? ஒரு திருப்தி இருக்காது. புகழுக்காக, பணத்திற்காக, பதவிக்காக, ஆடம்பரத்திற்காக, இன்னும் பல காரியங்களுக்காக காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் என்ன வருவதில்லை? திருப்தி வருவதில்லை. ஆகவே அதற்கு ஒரு காரியத்தை திரும்ப செய்கிறார்கள். ஒரு தேட்டருக்கு போறாங்க, திருப்பி போறாங்க. இன்னைக்கு ஒரு திருப்தியாக இல்லை, திருப்பி போறாங்க. அந்த மாதிரி குடிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் திருப்தி போல இருக்கு, திருப்தியாக இல்லை, திருப்பி என்ன செய்யறாங்க? குடிக்கிறாங்க. சில பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க. அதான் சைக்காலஜி சொல்லுவாங்க, கம்பல்சிவ் பிஹேவ் டிஸார்டர். திரும்ப செய்யறது திருப்திக்காக. ஒரு தடவை செய்வாங்க, திருப்தியாக அதையே திரும்ப செய்யறதுனால ஏன் குடிக்கிறாங்க? ஏன் குடிக்க அடிமையாகிறாங்க? திருப்திப்படுத்தல, திரும்ப செய்யறாங்க. சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே இருப்பாங்க, நேரத்தை வீழ்ச்சிட்டே இருப்பாங்க, கல்யாணத்துல போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனாலும் அது என்ன செய்யல. ஆனா ஏசியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அது ஏன் திருப்திப்படுத்தாத ஏன் செலவழிக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்? தொடர்ந்து அந்த வசனத்தை படிக்கும் போது, நீங்கள் எனக்கு கவனமாய் சொல்லிக் கொடுத்து ஏன்
திருப்தியாகாத பொருளுக்காக நேரத்தை செலவழிக்கிறீங்க, உங்க பணத்தை செலவழிக்கிறீங்க, உங்க பிரயாசத்தை செலவழிக்கிறீங்க, தாளத்தை செலவழிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு திருப்தி வேணுமா? நீங்க நினைச்சீங்க, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, சொல்லுங்க, கவனமாய் செவி கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. என்ன செய்ய சொல்றாரு? கவனமாய் அவருடைய வார்த்தைக்கு, திருப்தி செய்கிறவருடைய வார்த்தைக்கு, கருவை திருப்திப்படுத்துகிற, கருவை போஷிக்க அந்த ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன செய்யுங்க, கவனத்தை செவிடுங்க, கவனமாய் செவிப்படுங்க. ஒரு வார்த்தையும் நிராகரித்து விடாதீர்கள். கவனமாய் செவி கொடுத்து நலமானதை என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் நிறைந்திருக்கும். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, and let your soul delight itself in abundance. உங்களுடைய ஆத்துமா பரிபூர்ணத்தினால் நிறைந்திருப்பதாக. அது செவி கொடுத்தா என்ன ஆகும்? நம்முடைய ஆத்துமா பரிபூர்ணத்தினால், நிறைவினால் நிறைந்திருக்கும். சோ திருப்திப்படுத்தாத காரியங்களுக்கு செலவிடுவதை பார்க்கலாம், நம்மை திருப்திப்படுத்துகிற காரியங்களுக்காக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது எனது அபண்டன்ஸ் கிடைக்கிறது இல்லையா, பரிபூர்ணம் நமக்கு கிடைக்கிறது. சார், நம்ம எப்படி எதற்கு செவி கொடுக்கிறது? சங்கீதம் 103:5 படிக்கும்போது, சங்கீதம் 103:5, உன் வாயை நன்மையால் திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழவை. உன் வயதை உன் வாயை நன்மையால் திருப்தியாக்குகிறார். சொல்லுங்க, என் வாயை நன்மையால் திருப்தியாக்குகிறார். என் வாயை நன்மையால். சிலருக்கு என்ன சாப்பிட்டாலும் திருப்தி இருக்காது, எல்லாருக்கும் தான். ஒரு வேளை சாப்பிட்டோம், நல்லா வயிறு படைச்சு சாப்பிட்டோம், திருப்தி ஆகுதா? நைட்டு திருப்பி என்னதான் உண்டாது. இன்னைக்கு ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் போய் சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் அடுத்தது என்ன ஆகுது, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அடுத்தது நல்லா இருக்கு, அடுத்த இன்னொரு 7 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா இதான் சூப்பர். அப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய வாயை நன்மையினால் என்ன செய்தாரா? திருப்தியாகிறார். சில நன்மையினால் திருப்தியாக. வாயை நன்மையால், அந்த பதார்த்தத்தினால் திருப்திப்படுத்துகிற ஒரு நன்மையினாலே கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறதாம்? நம்முடைய வயது வாழ வயது போல் ஆகுது. அப்ப வாழ வயது போல் ஆகுதுன்னா, வயது ஆக என்ன ஆகுது? வாய்க்கு ருசி அதிகமாகுது. இளமை பருவத்தில் சாப்பிட்டது போல இன்னும் சாப்பிட்டே இருக்கலாம். அப்ப என்ன, வயது எப்படி இருக்கு? தந்து வயசானு சொல்ல முடியுமா? அப்ப எந்த வாயை நன்மையால் திருப்தியாக்குற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. வாயை நன்மையால் திருப்தியாக்குற கர்த்தர். ஜீவ தண்ணீர் சொல்றா இல்லையா, அந்த ஸ்திரீ இடத்துல, சமாரியா ஸ்திரீ இடத்துல, நான் குடிக்கும் தண்ணீரை குடிச்சா தாகம் உண்டாகாது. எதையோ குடிச்சு பார்த்துட்ட, 5 6 கடகமாக வச்சு உனக்கு திருப்தி ஆகல. இன்னும் 7 8 இருந்தா கூட உனக்கு என்ன ஆகாது, திருப்தி ஆகாது. பட் நான் ஒரு தண்ணீரை குடிக்க கொடுக்க போகிறேன், அதை குடிச்சேன்னா எனக்கு திருப்தி உண்டாகும். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர். அடுத்த அதிகாரத்தில் ஜீவ அப்பம், ஜீவ அப்பம். அப்போ அவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீரையும் ஜீவ அப்பத்தையும் நாம் புசிக்கும் பொழுது நம்முடைய வயது எப்படி இருக்கும்? வாழ எப்படி கழுகுகளை போல இளமை திரும்ப வந்து கொண்டே இருக்கும். வாயில என்ன இருக்கணும்? நன்மை. கர்த்தருடைய நன்மைகளால், கர்த்தருடைய வார்த்தைகளால் நிறைந்திருக்கும். ஜீவ தண்ணீரை பருகும் பொழுது, ஜீவ அப்பத்தை புசிக்கும் பொழுது, ஜீவ அப்பமாகி அவருடைய சரீரம்
நாம் புசிக்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது? திருப்தி உண்டாகிறது. ராப்போஜனத்தை புசிக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது? திருப்தி உண்டாகிறது. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் ஒரு புஷ்டி உண்டாகிறது. நம்முடைய சரீரம் இளமை போல ஆகிறது, கழுகுகளை போல ஆகிறது. அல்லேலூயா. நாம் உயர பறக்கும்படியாய் அது நமக்கு சக்தியை கொடுக்கிறது. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அடுத்தது சங்கீதம் 107:8 படிக்கும்போது, சங்கீதம் 107:8, தவனமுள்ள ஆத்துமாவை, தாகமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். பசியுள்ள ஆத்துமாவை நன்மையால் திருப்தியாக்குகிறார். தாகமுள்ள ஆத்துமாவையும் பசியுள்ள ஆத்துமாவையும் நன்மையினால் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார், திருப்தியாக்குகிறார். தாகமுள்ள ஒரு ஆத்மா, தாகமுள்ள அந்த காலையிலே தாகத்தோடு கூட அவருடைய சன்னிதானத்தை வந்திருக்கிறோம் இல்லையா? அப்படிதானே? எத்தனை தாகத்தோடு வந்திருக்கிறீங்க? எத்தனை கடமையோடு வந்திருக்கிறீங்க? கடமை போய் ஆகணும்னு தாகத்தோடு வந்திருக்கிற நம்மை ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்கிறார்? நன்மையால் திருப்தியாக்குகிறார். நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்கிறார்? திருப்தியாக்குகிறார். எதால? நன்மையால. சொல்லுங்க, நன்மையால என்ன செய்கிறார்? திருப்தியாக்குகிறார். காலையில் நம்முடைய ஆத்துமாவை நன்மையினால் என்ன செய்கிறார்? திருப்தியாக்குகிறார். நம்முடைய ஆத்துமா கடவுளை தேட வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு பசி. சங்கீதம் 41 படிக்கும், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள உண்மையில் தாகமாயிருக்கிறது. இரண்டாம் வசனத்தில் படிக்கும்போது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். அந்த தாகம், கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் நிற்பேன். எப்பொழுது நிற்பேன்? எப்பொழுது சன்னிதானம் வரும் என்ற ஒரு தாகத்தோடு வருகிற ஆத்துமாவை எல்லாம் என்ன செய்கிறாரா? நன்மையினால் திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறார்? நன்மையினாலே திருப்தியாக்குகிறார். அடுத்தது சங்கீதம் 17:15 படிக்கும்போது, சங்கீதம் 17:15, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. பாப்போம், அவருடைய முகத்தை தரிசிக்கிற ஒரு அனுபவம். அவருடைய முகத்தை, தேவனுடைய முகத்தை எப்படி? ஏன் காலையில் வந்திருக்கிறோம்? ஏதோ காலையில போனா இந்த மாசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அது என்னது? ஒரு எஜமானனுக்கும் வேலைக்காரனுக்கும் உள்ள ஒரு உறவு. நான் வேலைக்கு போனாதான் அவர் எனக்கு என்ன தருவார்? சம்பளம் தருவார். நான் வேலைக்கு போனாதான் அவரை திருப்தி பிரியப்படுத்த முடியும். அது வேலைக்காரனுக்கும் எஜமானனுக்கும் உள்ள ஒரு உறவு. ஏன் நாம் வந்திருக்கிறோம்? தகப்பனும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு உறவு. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு உறவு. அவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய முகத்தை நான் தரிசிக்கிறேன். அவருடைய முகத்தை தரிசிப்பதனால் அவர் எனக்கு கொடுப்பதில்லை. அவர் எனக்கு எல்லாவற்றையும் வைத்திருப்பதினாலே அவருடைய முகத்தை நான் தரிசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறதுனாலே தன்னுடைய ஆலயத்தில் வந்து அவரை நான் துதிக்கிறேன். எதற்கு நான் ஜெபம் பண்ணுகிறோம்? எல்லாவற்றையும் நான் ஜெபம் பண்ணுவதனாலே நான் பெற்றுக் கொள்வதில்லை. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருப்பதினாலே அவருடைய சமூகத்தில் போய் அப்பா பிதாவே அப்பா என்று அவருடைய முகத்தை நாம் தரிசிக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். நேற்று இந்த கிரவுண்டில் இருக்கும்போது சின்னவ வந்து பையில கை போட்டார். அப்பா நிறைய காசு வச்சிருக்கீங்கள, எல்லாத்தையும் எடுத்தா. அதில் ஒரு 4 நோட்டை எடுத்து அவர் பேரில் வச்சுட்டாங்க. ஒன்றும் கேட்கல. அதான் தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு. கேட்பதனால கொடுக்கறது இல்லை.
அப்பா மகன் என்ற உறவினால அவர் முகத்தை தரிசித்து சொந்தமாக்கி கொள்ளுகிற அந்த அனுபவம். Praise God. Praise God. நான் ஜெபம் பண்ணி ஐயா பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உறவு, அவருடைய முகத்தை தரிசிக்கிற அந்த உறவு இருக்கும் பொழுது தாராளமா பாக்கெட்ல என்ன செய்யலாம்? கை போட்டு பயில இருக்குமா இருக்காதா? எக்கச்சக்கமா இருக்கும். நம்முடைய திருப்திக்கு மதியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல தகப்பன் எக்கச்சக்கமா வைத்திருக்கிறார், எக்கச்சக்கமா வைத்திருக்கிறார். நாம் அவரை அப்பா ஐயா என்று கூப்பிடுவதனால் அல்ல, அவர் நமக்கு எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருப்பதனாலே அவருடைய முகத்தை நாம் தரிசிக்கிறோம். அவர் நம்முடைய அப்பா. அல்லேலூயா. அப்பா, அவருடைய அப்பா. ஏன் உபவாசம் இருக்கிறோம்? உபவாசம் இருந்து அவருடைய மனதை மாற்றுவதற்காக அல்ல, அவர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறாவே. அவருடைய எல்லாம் இருக்கிறது என்று நான் அவருடைய முகத்தை பார்ப்பதனாலே எனக்கு பசி தோன்றவில்லை. அதுதான் உபவாசம். அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருப்பதனாலே எனக்கு என்ன வரல? பசி வரல. அந்த அனுபவம் இந்த காலவெளியிலே நீதியில் வரல, லாபடி சட்டத்தின்படி வரல. அவர் எனக்கு நீதியாக இருக்கிறார். அவருடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நீதியில் உள்ளவர். ஆனால் அவருடைய நீதி எனக்கு கொடுத்து அவர் பாவமானார். அல்லேலூயா. நான் சபிக்கப்பட்டவன், ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து அவர் சாபகமானார். நான் வியாதி உள்ளவன், என்னுடைய வியாதியை அவர் எடுத்து பலவீனமாக்கி அவருடைய ஆரோக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் தரித்திரன், ஆனால் அவர் ஐஸ்வர்யவான், அவர் எனக்காய் தரித்திரரானார். அல்லேலூயா. இதான் நீதி. அவர் நமக்காய் கல்வாரி சிலுவையிலே செய்தவைகளை வைத்து அந்த நீதியிலே அவருடைய முகத்தை என்ன செய்கிறேன்? தரிசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் எனக்காய் எல்லாத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவரை நான் தரிசிக்கிறேன். நான் தரிசிப்பதனாலே அவரை எல்லாம் பெற்றுக் கொள்வதில்லை. நான் அவர் எல்லாம் எனக்காய் அவருடைய வீட்டில் வைத்திருக்கிறபடியாலே அவரை நான் தரிசித்துக் கொண்டே இருக்கிறேன். அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறேன். அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறேன். அவருடைய முகத்தை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் வருகிறது, எனக்கு திருப்தி ஆகுகிறது. அல்லேலூயா. அவருடைய முகத்தை விட்டு நான் முடிக்கும் போது ஐயோ எல்லாம் என்னுடைய பாக்கெட்டால் நிறைந்திருக்கே, ஆரோக்கியமா இருக்கிறதே, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதே, அவருடைய பிரசன்னத்தால் நிரப்பி இருக்கிறதே, அந்த திருப்தி. அல்லேலூயா. அவருடைய நீதியில அதான் நீதிக்கும் அந்த லாக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நம்ம எல்லாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் செய்திருக்கிறோம். ஆகவே அந்த நோக்கத்தோடு பார்க்க வேண்டும். அவர் நமக்காய் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாம் இருக்கிறார். இனி ஒன்றும் நம்ம செய்து நம்ம என்னதான் மேல புதுசா கூட ஒண்ணும் நடக்காது. அவர் எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். அந்த உறவின் அடிப்படையிலே முகத்தை நாம் தரிசிக்கும் பொழுது நாம் திருப்தி ஆவோம். உடைய சாயலாக. அல்லேலூயா. Praise God. Praise God. ஜெபத்துக்கு போகும்போது ஆலயத்துக்கு வரும்போது ஏதோ கடமைக்காக, ஏதோ ஒரு ட்ரெடிஷனுக்காக, பாரம்பரியத்திற்காக அப்படி இல்லை. ஒரு உறவின் அடிப்படையில் தகப்பனும் மகனும் என்ற உறவின் அடிப்படையிலே காரியங்களை செய்யும் போது நமக்கு ஒரு உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு திருப்தி நமக்கு உண்டாகிறது. நம்மை திருப்தி ஆகிற தகப்பன் நமக்கு அந்த திருப்தியை கொடுக்கிறார். அல்லேலூயா. Praise God. Praise God. சங்கீதம் 65 4-5 படிக்கும் போது சங்கீதம் 65:4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டில் நன்மையாகும் திருப்தியாகும். அல்லேலூயா. சோ அப்பாவுடைய வீட்டுல அவருடைய பிரகாரங்கள்ல நம்ம இருக்கும்படி நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய வீட்டில் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்படி நம்ம என்ன செய்திருக்கிறார்? தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படி அவருடைய ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்துல என்ன கிடைக்கிறதா? அவருடைய வீட்டின் நன்மையால் என்ன செய்கிறார்? நம்மை திருப்தியாகும். வீட்டுல போய் உட்கார்ந்தாலே எல்லாம் உண்டாகும்.
சமைக்கிறவங்களுக்கெல்லாம் பிரியாணி சமைக்கிறவங்க சாப்பிடணும்னா சாப்பிட மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க என்ன ஆயிடுச்சு, பார்த்து திருப்தியாச்சு. அதானே உங்களுக்கு தெரியுமா? நல்லா சமைச்சு என்ஜாய் பண்ணி சமைச்சுன்னா அதை சாப்பிட முடியாது. ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, திருப்தி. அதுபோல அப்பா வீட்டுல எல்லாமே இருக்கு, இங்க பத்தங்க எல்லாம் இருக்கு, இங்க பத்தங்க இருக்கு, பாத்திரத்தை எல்லாம் இருக்கு. உடைய நன்மைகளால் நிறைந்திருக்கிறது, ஆரோக்கியத்தினால் நிறைந்திருக்கிறது, ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கிறது, சுகத்தினால் நிறைந்திருக்கிறது, வெற்றி நிறைந்திருக்கிறது, பெருக்கம் நிறைந்திருக்கிறது. எங்க பார்த்தாலும் எதை எடுப்பதென்றே தெரியவில்லை, எதை எடுப்பதென்றே. இதை எடுக்கிறா அதை எடுக்கிறதா. ஏற்கனவே பேக்கெட்லாம் எப்படி இருக்கு, புல் திருப்தி. அப்படி ஆலயத்தில் திருப்தியா, வீட்டின் நன்மையா என்ன செய்யறார், திருப்தியாக வீடு. அவருடைய வீடு அப்பா வீடு. அப்பா வீட்டுல என்ன இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்ல எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. நாம போய் என்ன செய்ய வேண்டியதா, வயிறார திருப்தியாக சாப்பிட வேண்டியதா. அவருடைய வீட்டுல வந்தா இப்ப அந்த ஆலயத்தில் வந்தா கூட வர்ஷிப்பு, அவரை துதிக்கிறோம். ஏன் துதிக்கிறோம், கடமைக்காக துதிக்கல. அப்பா வீட்டுல எல்லாம் வச்சிருக்காரு, எனக்கு வேண்டிய எல்லாமே இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் அவரை துதித்துக் கொண்டே இருக்கிறேன். அவருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கிறார், என் ஆத்மாவுக்கு வேண்டிய வார்த்தை எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சரீரத்துக்குரிய ஆத்மாவிற்கு அவரை என்னுடைய ஆவி அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது, அவரோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லாமே அவருடைய பிரசன்னத்தில் இருக்கு, அவருடைய வீட்டில் இருக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்மைகளால், வீட்டின் நன்மைகளால் என்ன செய்கிறார், நம்மை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த மாதத்தை நான் சொல்றேன், நம்மை திருப்தி ஆக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் நமக்காக ஏற்கனவே அவர் வீடு நிறைய எக்கச்சக்கமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல போய் என்ஜாய் பண்ணுவது, அவருடைய பிரசன்னத்துல போய் என்ஜாய் பண்ண நமக்கு வேண்டிய அத்தனையும் நாம் பெற்று திருப்தியாய் இன்னும் வேணும் இல்ல. ஏதை தோட்டத்தை அனுபவம் எல்லாம் இருக்கு. எங்க போய் சேர்த்து வைக்கிறது, போற இடம்லாம் பொருள், காலில் மிதிக்கிற இடம்லாம் பொருள், அதை எடுத்து சேர்த்து வைப்பாங்களா? போற இடம்லாம் மரத்துல பழம் இருக்கு, வீட்டில் சேர்த்து வைப்பாங்களா? பழத்தை ஃப்ரெஷ்ஷா போய் எடுத்து சாப்பிடணும், அதான் நல்ல டேஸ்டா இருக்கும். பணம் தேவையில்லை, எல்லாமே அவருடைய வீட்டுல காய்த்து பூத்து காய்த்து கனிகளால் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதை எடுத்து திருப்தியாய் சாப்பிடலாம், அதை பார்த்தாலே திருப்தி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். அப்படிப்பட்ட அனுபவங்களால் இந்த மாதத்தில் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாய் நிரப்ப போகிறார். ஒன்றே ஒன்று, அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய முகத்தை தரிசிக்கும், நீதியிலே அவருடைய முகத்தை தரிசிக்கும் பொழுது ஹல்லேலூயா, நம்முடைய ஆத்துமா அவன் நீதியிலே அவருடைய முகத்தை தரிசிக்க அவருடைய நன்மைகளால் நாம் திருப்தியாகிக் கொண்டே இருப்போம். அவருடைய வீட்டின் நன்மைகளால் நாம் திருப்தியாகிக் கொண்டே இருப்போம். ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு ஓ ஹல்லேலூயா. எல்லாமே எழுந்திருப்போம், அவரை நன்றியோடு கூட அவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதிலும் நான் எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள் எல்லாம் நம்ம சொந்தமாக்கி கொண்டே இருக்க முடியும். ஒரு திருப்தி, அவருடைய வீட்டுக்கு போனாலே ஒரு திருப்தி, அவருடைய பிரசன்னத்துல போனாலே ஒரு திருப்தி, அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுதே ஒரு திருப்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவின் முகத்தின் பிரகாசத்தினாலே நம்மை பிரகாசிக்கப்படுகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறாரே. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் அவருடைய நீதியிலே அவர் நினைத்தாய் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற உணர்வோடு கூட. ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நாம் தரிசிப்போமா, முகத்தை பார்ப்போமா? எல்லாரும் ஒன் செகண்ட். அப்பாவின் முகம், எல்லாமுடையவராகிய சம்பூர்ணத்தால் நிறைந்திருக்கிறவருடைய முகத்தை தரிசிப்பதினாலே நாம் திருப்தியாக்கப்படுகிறோம். நம்முடைய ஆத்துமா திருப்தி அடைகிறது. எதற்கு அங்கும் அலைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆத்துமா நன்மையால் திருப்தி அடைகிறது. ஓ ஹல்லேலூயா. அவருடைய சித்தம்
சித்தத்தினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அவருடைய பரிபூர்ண சித்தத்தினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். வேண்டியது எல்லாவற்றையும் நான் எடுத்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். Whatever we want, we boldly take it and enjoy. அப்படிப்பட்ட ஒரு மாதமாய் இந்த மாதம் அமைய போகிறது. ஹல்லேலூயா. எதுவும் போய் கட்டாயப்படி ஆண்டவரே தாரும் தாரும் தாருன்னு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. It's already given. Whatever we want, whatever we want, we have already prepared it. We have to take it boldly. அப்பா மகன் என்ற உறவிலே போய் தைரியமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம். தைரியமாக எடுத்துக்கொள்ள எத்தனை பேருடைய பிரச்சனத்தை வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீடித்த நாட்களா அவருடைய ரட்சிப்பை நம்மை காண செய்து நீடித்த நாட்களால் அவருடைய நன்மைகளாலே திருப்தியாக்குற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவே நாம் வாழாவதில்லை, தலையாகத்தான் போய் கொண்டிருப்போம். நான் கீழாவதில்லை, மேலாகத்தான் இருப்போம். நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு ஆஸ்வதித்தை கட்டளையிட நல்ல பொக்கிஷாலையாய் வானத்தை திறப்பா. நாம கடன் வாங்காதபடிக்கு பிறருக்கு கடன் கொடுக்கும்படியாய் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆஸ்வதித்துக் கொண்டே இருப்பா. அவருடைய சீவன் நமக்குள் இருக்கிறது, அவருடைய வல்லமை நமக்கு இருக்கிறது, அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அதை நாம் செய்வது எல்லாம் வாய்க்கத்தான் செய்யும், செய்வது எல்லாம் வாய்க்கத்தான் செய்யும். நம்மை தேடி வாய்ப்புகள் வரும், நம்மை தேடி வேலைகள் வரும், நம்மை தேடி எல்லாமே வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நாம் திருப்தி அடைந்து கொண்டே இருப்போம், திருப்தி அடைந்து கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தருவதற்காக மக்கள் சொல்ற எல்லாரும் கரங்களை உயர்த்தவருக்கு நன்றி செலுத்துமா. ஓ என்னை திருப்தியாக்குற நல்ல தகப்பரே, உமக்கு கோடி ஸ்தோத்திர. உம்முடைய எல்லாவற்றையும் நான் திருப்தி நடத்துவதற்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறேன் அப்பா. உங்களுடைய வீட்டிலே வந்து நீதியிலே உங்களுடைய முகத்தை பார்க்க 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 நான் சுதந்திரமாய் அந்த தைரியமாய் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியுமே. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. கோடி ஸ்தோத்திரம். ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு, ஒன்றிலும் குறைவிடாதபடிக்கு எல்லாவற்றையும் திருப்தியாய் மீதம் எடுக்க வைத்து பிறருக்கு கொடுக்க கூட அளவுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய வீட்டின் நன்மையாலே ஒவ்வொரு திருப்தியாக்குவதற்காக உமக்கு நன்றி. இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெருக்கம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு நன்மை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு வெற்றி, இதுவரைக்கும் இல்லாத ஒரு நன்மை இந்த பிள்ளைகளை தேடி வருவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்காய் பரலோகம் திறந்திருப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. கோடி ஸ்தோத்திரம். நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்திருக்கிறேன், உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலிருந்து தைரியமாய் எடுத்து திருப்தியாக சாப்பிட்டு திருப்தி அடைய செய்வதற்காக உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட பெரிய கிருபைகளை ஒவ்வொருக்கும் தார் திருப்தியாக்குற மாதமாய் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் வெளியேற நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. நான் சிறுசுரை நாத்துமாவே சமானமாக என் பயணம் திரும்ப வாழ வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாப்பு நம் மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. Blessed man. Have a blessed